வணக்க மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நெட்வொர்க் அப்படின்ற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ. ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு 5 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே ஒரு 30 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் டியூரேஷன் தான். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஆக்சுவலா செல்போன்னால பாதிக்கப்படக்கூடிய 4 நபர்களோட லைஃப காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அதுல ஒருத்தர் தான் ஸ்ரீகாந்த். இவரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கேம்பிளிங் செல்போன்ல பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஏகப்பட்ட காசை இழக்கிறாரு. ஒரு கட்டத்துல குழந்தைய கடத்துற அளவுக்கு ரொம்ப கொடூரமா மாறிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். சோ அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். அப்படியே பேரலா பாத்தீங்க அப்படின்னா டேட்டிங் ஆப்னால ஒரு நபர்கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு பாதிக்கப்படுறாங்க ஒரு பொண்ணு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஆல்சோ ரீல்ஸ் வழியா சினிமா சான்ஸ் தேடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன், அவன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது ஒரு தனி பிளாட்டு. லாஸ்டா பாத்தீங்கன்னா செல்போனால அடிக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு நபரோட கதை அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இந்த 4 பேரோட லைஃப் எப்படி போகுது, அதுல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவங்க செல்போன்னால எப்படி பாதிக்கப்படுறாங்க இப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த டார்க் சைட் ஆஃப் செல்போன் யூசேஜ் அண்ட் நெட்வொர்க் இந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினைச்சதுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். ஆனா அதை சொன்ன விதம் இருக்குல்ல, அங்கதான் பிரச்சனையே. நீங்க பரிதாபங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 10 to 12 நிமிஷம் தான் அவங்களோட கண்டென்ட் இருக்கும். இதே டாபிக் ஆக்சுவலா அந்த டிஜிட்டல் பாவங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான செட்டப் அண்ட் பேக்ராப்ல ஒரு 4-5 இன்ஸ்டன்ஸ் தான் பேசியிருப்பாங்க. பட் அது எல்லாமே ரெலவெண்டாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அதுல 10% ரெலவன்சி கூட இவங்க பேசியிருக்கக்கூடிய டாபிக்ல இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மேம்போக்கா ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் எந்த விதமான இம்பாக்டுமே கிரியேட் ஆகவே இல்லை. இந்த மாதிரியான சைபர் த்ரில்லர்ஸ்ல முக்கியமான விஷயமே ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அண்ட் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற பரபரப்பு. இது ரெண்டுமே சுத்தமா இல்லை அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ஆர்டிபிஷியலா பில்டப் பண்ணப்பட்ட ஒரு கதை அண்ட் 4 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு போஸ்டரே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா நெட்வொர்க்ல அந்த ஈக்கு பதிலா ஒரு ஓவோ போட்டு ஒரு மாதிரி 4 பேரும் தெரிச்சு ஓடுற மாதிரியான ஒரு போஸ்டர் போட்டுருந்தாங்க. அது இன்டென்ஷனலா பண்ணாங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே அது மாதிரி தான் இந்த சீரிஸ் இருந்துச்சு. எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.